போஷன் ட்ரக்கரில் பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி விவரத்தினை பதிவு செய்வது எப்படி என்று இந்த காணொளியில் விரிவாக காணலாம். போஷன் ட்ரக்கரில் லாகின் செய்த பிறகு உங்களது திரை இப்படி தோன்றும். இப்படி தோன்றவில்லை என்றால் கீழே இருக்கும் இடத்தில் வீடு என்ற இடத்தை கிளிக் செய்து கொள்ளவும். பிறகு உங்களது திரை இப்படி தோன்றும். இந்த திரை தோன்றிய பிறகு உங்களது கைபேசியில் திரையை சிறிது மேலே நகற்றினீர்கள் என்றால் அதற்கு கீழே 9 ஆப்ஷன் கொண்ட திரை தோன்றும். அதில் கடைசியாக உள்ள பயனாளிகள் தடுப்பூசி செலுத்துதல் தேர்ந்தெடுக்கவும். மேலே உள்ளவாறு உங்களால் பயனாளி தடுப்பூசி செலுத்தல் விவரத்தை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால் கீழே இருக்கும் 5 ஆப்ஷனில் கூடுதலாக என்ற இடத்தை தொடவும். கூடுதலாக என்ற ஆப்ஷனை ஓபன் செய்தவுடன் உங்கள் திரை மேலே கொடுத்தவாறு தோன்றும். அந்த திரையில் மேலிருந்து கீழ்நோக்கி அப்படியே கவனித்துக் கொண்டு வந்தீர்கள் என்றால் பேனிபிசரி வேக்சினேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து ஓபன் செய்து கொள்ளவும். மேலே கூறிய 2 வகையில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி பயனாளிக்கு தடுப்பூசி செலுத்தும் விவரம் கொண்ட பக்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். நீங்கள் எந்த பயனாளிக்கு தடுப்பூசி செலுத்த விரும்புகிறீர்களோ அந்த பயனாளியின் வகையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக 0 முதல் 6 வரை மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைக்கு நீங்கள் தடுப்பூசி செலுத்த விரும்பினால் குழந்தைகள் 0-6 மந்த் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். தடுப்பூசி செலுத்துதல் சில்ட்ரன்ஸ் 0 முதல் 6 வரை மந்த் இந்த திரை உங்களுக்கு தோன்றும். அந்த திரையின் கீழ் 3 பிரிவுகள் இருக்கும். பிரிவு 1 நிலுவை. தற்சமயம் உங்கள் பயனாளிகள் எவரேனும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் தேதி 1 வார தேதிக்குள் வருகிறது என்றால் இந்த பிரிவில் தோன்றும். பிரிவு 2 நிறைவடைந்தது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரத்தினை பதிவு செய்த பிறகு பயனாளியின் பட்டியல் இந்த இடத்தில் தோன்றும். பிரிவு 3 ஓவர்டிவ். தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய தேதி காலதாமதம் ஆகிவிட்டால் அந்த பயனாளியின் விவரம் இந்த பிரிவில் தோன்றும். தற்சமயம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய பயனாளிகள் விவரம் பெரும்பாலும் பிரிவு 3 ஓவர்டிவ் இதன் கீழ்தான் அதிகமாக காணப்படும். அதன் கீழ் உள்ள பயனாளி ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். தேர்ந்தெடுத்தவுடன் தடுப்பூசி பட்டியல் என்ற திரை தோன்றும். அந்த பயனாளியின் பெயர், மையத்தின் பெயர், அவரது வயது, பிறந்த தேதி, பாலினம் கூடிய சுயவிவரம் மேலே தோன்றும். அதன் கீழ் அந்த பயனாளிக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசி பட்டியல் ஒவ்வொன்றாக கீழே வரும். உதாரணமாக இந்த பயனாளிக்கு முதலாவது போட வேண்டிய தடுப்பூசி ஓரல் போலியோ வேக்சின் OPV 0 டோஸ் காலாவதி என்று காட்டுகிறது. காலாவதி ஆனது என்ற இடத்தில் கிளிக் செய்தவுடன் தடுப்பூசி போட்ட தேதி ஆப்ஷன் உங்களுக்கு தோன்றும். அதில் பக்கத்தில் உள்ள சிறிய காலண்டரை கிளிக் செய்தவுடன் தேதி தோன்றும். அதில் பின்னோக்கி செல்லும் பட்டனை அழுத்தி கடைசியாக உள்ள தேதியை செலக்ட் செய்து ஒகே என்ற பட்டனை கிளிக் செய்துக் கொள்ளவும். கிளிக் செய்தவுடன் தேதி அந்த இடத்தில் வந்துவிடும். அந்த பிறகு உட்பிரிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ததும் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட தேதி என்று கீழே தோன்றும். மேலே கூறியவாறு அந்த திரையில் தோன்றும் அனைத்து தடுப்பூசிகளையும் காலாவதியானது என்ற இடத்தில் உள்ள காலண்டரை கிளிக் செய்து தேதியை தேர்வு செய்து உட்பிரிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து தடுப்பூசி செலுத்திய தேதியை பதிவு செய்து முடிக்கவும். இந்த திரையிலிருந்து சற்று நீங்கள் பின்னோக்கி சென்றீர்கள் என்றால் இப்பொழுது தடுப்பூசி செலுத்துதல் என்று திரை தோன்றும். அதில் பிரிவு 2 கீழ் நிறைவடைந்தது என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் நீங்கள் பதிவு செய்த அனைத்து தடுப்பூசி விவரமும் திரையில் தோன்றும். இதை வைத்து நீங்கள் தடுப்பூசி செலுத்திய விவரம் சரியாக பதிவாகிவிட்டது என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தடுப்பூசி செலுத்துதல் என்ற பக்கத்திலிருந்து பின்னோக்கி சென்றீர்கள் என்றால் பயனாளியை தேர்ந்தெடுக்கும் என்ற திரை தோன்றும்.
மேலே கூறியவாறு அனைத்து பிரிவில் உள்ள பயனளிக்கும் செலுத்த வேண்டிய அனைத்து தடுப்பூசிகளையும் பதிவு செய்து முடிக்கவும். லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும்.